ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கத்தி குத்து ரத்தம் எல்லாம் இல்லாம கெட்ட வார்த்தை வல்காரிட்டி எல்லாம் இல்லாம ஒரு படம் பார்த்துட்டு வந்தோங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க. அந்த ஆடியன்ஸே வந்து வெளில வந்து ஒரு படத்தை என்கரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும்போது அவங்களுக்கான படங்கள் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதா ஒரு ஐடியாவா வச்சிருக்கேன். ஸோ ஃபேமிலி ட்ராமாஸ், ராம்காம்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே ஐ திங்க் இட் பி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் சிவாத்மிகா ஒரு சீன் நடிக்கிறோன்னா சிவாத்மிகாவுக்கு வந்து அங்கே வந்து தான் சீன் எல்லாமே அவங்களுக்கு ஐடியா இருக்கும். எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக நான் எழுதும் போதும் தெரிஞ்சிருக்கும், அதை ஸ்டேஜ் போடும்போது என் மைண்டில் எல்லாமே. ஸோ பயங்கர ப்ரிப்பேர்டாக இருப்பேன். அது அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு சீனில் வந்து நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்குலாம் நமக்கு மனசு வராது. எனக்கு அஜித் தான் ஆரோமொழி எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்க அந்த கேரக்டரோட தான் ரிலேட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம எல்லா விஷயமும் யாராச்சும் அந்த படத்தில் ஒரு லைன் இருக்கும், எல்லாமே யாராச்சும் சொல்லி கொடுத்தா நம்ம கற்றுக்குறோம். ஆனால் சொல்லி கொடுக்காம நமக்கு புரிய விஷயம் லவ் அப்படின்னு ஏதாவது ஒரு இப்போ நம்ம ஒரு படத்தை பார்த்து கற்றுக்குறோம், வீட்டில் வந்து இங்கே இந்த மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி வீட்டில் இல்லையே அப்படின்னு யோசிப்போம். இல்லைனா இன்னொரு கப்புள் பார்த்து லவ் பண்ணுறதை பார்த்து நம்ம கற்றுப்போம். ஸோ லவ்ங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு கியூரியாசிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். சாரங்க எனக்கு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி. ஸோ ஜாலியாக என்ன வேணால் பேசலாம், செம்மையாக சண்டை போட்டு போவோம், நிறைய சண்டை போடுவோம். சண்டை போட்டு சரி அடுத்த நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி தர்புகாசு வாஸ் லைக் அகெயின் ஒரு பிக் பிரதர் ஹூஸ் லைக் அ மென்டார் ஃபார் மீ. நான் இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு டவுட்டோ ஏதாவது ஒரு விஷயமா நான் அவர்கிட்ட கேட்பேன். ரொம்ப எப்பவுமே ஒரு நடுநிலையில் இருப்பார் அவர். எல்லாமே ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர். ஆனால் எந்த மாதிரி கதைக்களம் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு இல்லை, எனக்கு ராம்காம்ஸ், ஃபேமிலி ட்ராமாஸ் எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஆக்ஷன் இந்த வாட் ஐ ஃபீல் இஸ் இப்போ ஆரோமலை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஒருத்தவங்க வெளில வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கத்தி குத்து ரத்தம் எல்லாம் இல்லாமல் கெட்ட வார்த்தை வல்காரிட்டி எல்லாம் இல்லாமல் ஒரு படம் பார்த்துட்டு வந்தோங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அவங்க சொன்னாங்க. அந்த ஆடியன்ஸே வந்து வெளில வந்து ஒரு படத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது அவங்களுக்கான படங்கள் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறதா ஒரு ஐடியாவாக வச்சிருக்கேன். ஸோ ஃபேமிலி ட்ராமாஸ், ராம்காம்ஸ் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே ஐ திங்க் இட் பி. ஓகே, ஸோ அதாவது இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் வந்து ரொம்பவே ரிலேட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ரிலேட் ஆகுது. ஏன்னா நம்மளை பற்றின இப்போ நம்ம சோகங்களை பற்றி தான் நம்ம படத்தில் பார்க்கணும் அவசியம். நம்ம லைஃப்லேயுமே சில ஹாப்பி விஷயங்கள் இருக்கும், நம்மளை ஒரு நல்ல மெமரிஸ் சில விஷயங்கள் இருக்கும், அதை பேஸ் பண்ணியே படங்கள் பண்ணலாம். ஸோ பாய் நெக்ஸ்ட் டோரை விட நம்மளை சார்ந்த கதைகளாக இருந்தால் பெட்டர். ஓகே, சூப்பர். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ரைட்டராகவும் இருந்திருக்கீங்க அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அந்த கேமராக்கு ஃப்ரண்ட்லையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நடிக்கும் போது அந்த கனெக்ஷன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ரியலைசேஷன் வந்து கொடுக்கும்? பிகாஸ் ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்த நான் பிக்சரைஸ் பண்ணியிருப்பேன், எல்லாமே முடிச்சிருப்பேன், அதை வந்து இப்போ ஒரு லைவ் ஆக்ஷனுக்கு நான் கொண்டு வரேன் அப்படிங்கும் போது அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு? இல்லை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா இன்னொரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் சிவாத்மிகா ஒரு சீன் நடிக்கிறோன்னா சிவாத்மிகாவுக்கு வந்து அங்கே வந்து தான் சீன் எல்லாமே அவங்களுக்கு ஐடியா இருக்கும். எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக நான் எழுதும் போதும் தெரிஞ்சிருக்கும், அதை ஸ்டேஜ் போடும்போது என் மைண்டில் எல்லாமே. ஸோ பயங்கர ப்ரிப்பேர்டாக இருப்பேன். அது அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு சீனில் வந்து நம்ம அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன வேணுமோ பண்ணலாம். ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்குலாம் நமக்கு மனசு வராது. சம்டைம்ஸ் நம்ம அவ்வளோ ஆக்டிவாக கூட இன்வால்வாக இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு அது மாதிரி ஸ்கூலில் சொல்லுவாங்களே ஒரு மாதிரி மக் அடிச்சு இது பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐ ஃபீல் தட் இஸ் ஹவு இட் இஸ். சம்டைம்ஸ் அது பயங்கர கனெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் அது பயங்கர டிஸ்கனெக்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து ஐ திங்க் த ரைட்டிங் ப்ராசஸில் மேபி அந்த ஒரு கேரக்டரோட ரியாலிட்டி வந்து இன்னமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலையோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இப்போ அஞ்சலியோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டோரி வந்து நடக்குது, பட் ஆனால் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றது வந்து காட்டல. எனக்கு தெரிஞ்சு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன நடந்ததுங்கிறத விட அது நம்ம வாழ்க்கைய மேலே வச்சிருக்கிற தாக்கம் தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் இன்டர்வல் முடிச்சுட்டு ஒரு சீன் வரும், நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க, பாப்கார்ன் ஒரு ஜூஸோ வாங்குற கேப்ல மிஸ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். பட் அதுல ஒரு பேசிக் ஐடியா ஒன்று இருக்கும். அவ என்ன கோ த்ரூ பண்ணிருக்காங்கிறது ஒரு சின்ன ஐடியாவா ஆடியன்ஸ் இருக்கு. அது ஏன் யூஸ்வலா நம்ம பண்ற மாதிரி ஃபுல்லா பிளாஷ்பேக்ல போய் சொல்லணும்? இவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை பத்தி இவன் கேட்கும் போது தான் அவ கோச்சுக்கிறா. அப்போ அந்த பிரச்சனையை பத்தி அவ பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அதான அர்த்தம். ஸோ அப்படியே விட்டுறலாம் தான் தோணுச்சு. ஷூட்டும் பண்ணிட்டோம், ஃபுல்லா ஷூட் பண்ணி எங்ககிட்ட ஒரு ஃபிளாஷ்பேக்காவே இருக்கு. அதுவுமே வச்சிருந்தீங்க? ஃபிளாஷ்பேக்கா இருக்கு. பிகாஸ் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க முடியாதுல, ப்ரொடியூசர் காஸ்ட்ல நம்ம ஜாலியா இருக்க முடியாதுல. ஸோ ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்தோ எடுத்துட்டோம். பட் எடிட்ல வந்து we felt அது சிம்பிளா வச்சாலே பெட்டர் அப்படின்னு. ஸோ சிம்பிளா வச்சுட்டோம். ஓகே, ஸோ ஓவர் த கேரக்டர்ஸ் தட் யூ பிளேட் சோ ஃபார் எந்த கேரக்டர்ஸ் கூட வந்து நீங்க பர்சனலா ரிலேட் ஆகுறீங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு அஜித் தான் ஆரோமொழி. எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க அந்த கேரக்டரோட தான் ரிலேட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம எல்லா விஷயமும் யாராச்சும் அந்த படத்தில் ஒரு லைன் இருக்கும், எல்லாமே யாராச்சும் சொல்லி கொடுத்தா நம்ம கற்றுக்குறோம். ஆனால் சொல்லி கொடுக்காம நமக்கு புரிய விஷயம் லவ் அப்படின்னு ஏதாவது ஒரு இப்போ நம்ம ஒரு படத்தை பார்த்து கற்றுக்குறோம், வீட்டில் வந்து இங்கே இந்த மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி வீட்டில் இல்லையே அப்படின்னு யோசிப்போம். இல்லைனா இன்னொரு கப்புள் பார்த்து லவ் பண்ணுறதை பார்த்து நம்ம கற்றுப்போம். ஸோ லவ்ங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு கியூரியாசிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த ஒரு லூஸ் தனத்தில் நம்ம போய் ஏதாவது ஒரு லூஸ் தனமாக வெளில ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அந்த ஆர்வ கோளாறுல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் எல்லா பசங்களுக்குமே ரிலேட் ஆகணும். அதுதான் வந்து ஆர்வமுடையும்
ஓகே. ஆனா நீங்க வந்து இந்த படத்துல எப்படி பல படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த லவ்வுக்கு ஏங்குற கேரக்டரோ நீங்கள் ரியல் லைஃப்ல வந்துட்டு அந்த மாதிரி இருக்கீங்களா? ஒரு சின்ன வயசு மோசம் இல்ல, அவ்வளவு மோசம் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, லைக் சைல்ட்ஹுட்ல நீங்க பார்த்து வளர்ந்த படங்கள் நிறையவே இருக்கும். சோ அந்த படங்கள்ல உங்க லைஃப்க்கு ரிலேட்டபிளா வந்து எந்த படங்கள் இருக்கு? எனக்கு தெரிஞ்சு வினை தாண்டி வருவாயா தான் படத்துல இருக்கிற மாதிரி தான். ஏன்னா அந்த படத்துல வர கதையோ எதுவுமே நமக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் அப்பீல் இல்லை. ஐயோ ஜெஸ்ஸி மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னா இல்லை, அது நம்ம உள்ள ஒரு விஷயத்த ஃபீல் பண்ண வைக்கும். தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ஐயோ அதை நான் திருப்பி ஃபீல் பண்ணுமே நமக்கு தோணும். அதை நம்ம ரியல் லைஃப்ல தேட ஆரம்பிச்சிரும். அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நடக்கும். ஸோ எனக்கும் அது விடிவி தான். விடிவி உன்னாலே தான் ஃபர்ஸ்ட் எனக்கு அது ஒரு சின்ன ஒரு என்னது என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்னது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அது விடிவி கேரி ஆன் பண்ணி. ஓகே, சூப்பர். ஸோ நிறைய டேரக்டர்ஸ் வந்து நீங்கள் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா? இவங்க கூட வந்து நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும். எல்லாரோடையும் ஒர்க் பண்ணலாம், யாரும் இல்லை. எனக்கு என்ன, எனக்கு அதான் சொன்னல, பெரிய ஆசைகள் இல்லை. ஐயோ மணி சாரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இல்லை. நான் மணி சாரோட ஃபேன். கடைசி வரைக்கும் அவரோட ஒர்க் பண்ணலாம் கூட நான் ஹாப்பி தான். அவரோட ஒர்க் நான் பார்த்து ஜாலியாக இருந்தேன். ஒர்க் பண்ணால் மோர் தென் ஹாப்பி. பட் அந்த மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக் ஆசைகள் இல்லை. நல்ல படங்கள் பண்ணும். அது ஒரு டெபியூ டேரக்டராக இருந்தால் கூட ஓகே, ஒரு 1000 படங்கள் பண்ண டைரக்டரா இருந்தா கூட ஓகே. ஆனா இந்த படத்துல வந்து சாரங் அவர்கள் கூட நீங்க வந்து நிறைய உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் இருந்திருக்கும். ஆனா மத்த டைரக்டர்ஸ் கூட ப்ரீவியஸ் படங்கள்ல வந்து அது வந்து மேபி மைட் பி லெஸ் ஆர் மோர் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க கூட இருக்கிற கனெக்ஷன் பாயிண்ட் எப்படி பிடிச்சீங்க? சாரங் எனக்கு முன்னாடியே தெரியும் ஆக்சுவலா. ஸோ அவர் இன்னொரு படம் பிச் பண்ணிருக்கும் போது அந்த படத்துல ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ரீச் அவுட் பண்ணாரு. ஸோ பைலட் ஃபிலிம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஆரோமலை பத்தி பேச ஆரம்பிச்சு அந்த ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சது. சாரங் எனக்கு ஒரு எல்டர் பிரதர் மாதிரி. ஸோ ஜாலியாக என்ன வேணால் பேசலாம், செம்மையாக சண்டை போட்டு போவோம், நிறைய சண்டை போடுவோம். சண்டை போட்டு சரி அடுத்த நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி தர்புகாசு வாஸ் லைக் அகெயின் ஒரு பிக் பிரதர் ஹூஸ் லைக் அ மென்டார் ஃபார் மீ. நான் இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு டவுட்டோ ஏதாவது ஒரு விஷயமா நான் அவர்கிட்ட கேட்பேன். ரொம்ப எப்போவுமே ஒரு நடுநிலையில் இருப்பார் அவர். எல்லாமே ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர். மற்ற டைரக்டர்ஸோட அவ்வளோ க்ளோஸாக இல்லை இவங்க இருக்கிற அளவுக்கு. ஓகே.